வணக்கம். நான் சாகுறவீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு தளபதியுடைய 50வது பிறந்த நாள், பொன்விழா ஆண்டு. இந்த மண்ணுக்கு தளபதி என்கின்ற இத்தனை லட்சம் கோடி ரசிகர்கள், மக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் குடும்பமாக நேசிக்கின்ற இந்த ஆத்மா 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. ஒரு சாதாரண உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை தொடங்கிய அருமை அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர், ஒரு மேடை பாடகியாக இருந்த அருமை அம்மா சோஃபா அவர்கள், ஒரு வாடகை குடித்தனத்திலே சென்னை கோடம்பாக்கம் அருகாமையிலே ஒரு சிறிய வீட்டிலே குடியிருந்த காலகட்டத்திலே ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட பிடிக்க முடியாத ஒரு சூழலிலே ஒரு கை ரிக்ஷாவை பிடித்துக் கொண்டு தளபதி அவர்கள் இச்சென்று பிரசவித்திருக்கிறார். இதன் நினைவாகத்தான் தளபதி ஒவ்வொரு தன்னுடைய பிறந்த நாளிலும் எக்மோரில் இருக்கக்கூடிய மகளிர், அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் தங்க மோதிரத்தை பரிசீலிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதை தந்தை எஸ். அவர்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் ஒரு எளிய வாழ்க்கையை தொடங்கினோம். நானும் என் மனைவியும், மேடை பாடகி என் மனைவி, நான் ஒரு இயக்குனர், உதவி இயக்குனராக இருந்து என் வாழ்க்கையை இருந்த காலகட்டத்திலே தளபதி ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே, ஒரு சாதாரண நிலையில இருந்த காலகட்டத்திலே பிறந்தார். அந்த நிலையிலே பிறந்து வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் தெரிந்து கொண்டு சிறு வயது முதல் பொறுப்பு மிக்க ஒரு பிள்ளை. ஆனால் அப்பாவை பொறுத்தவரை தளபதி அவர்கள் ஒரு பேசாது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமத்தான பிள்ளை. தந்தை சொல் மிக்க மந்திரம் என்பதை, தந்தை சொல்லை தலைமேல் ஏற்று நடக்கக்கூடியவர். அம்மா மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். தந்தையின் ஆசீர்வாதத்தை என்றைக்கும் பெற்றுக்கொண்டுதான் வெளியே எந்த நல்ல காரியத்துக்கும் செல்லக்கூடியவர். அம்மாவுடைய சமையலை விரும்பி சாப்பிடக்கூடியவர். அம்மா போடும் தோசைக்காக ஆசையாய் தட்டை ஏந்தி கொண்டு அம்மாவிடம் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சராசரியான என்னை போன்ற உங்களை போன்ற ஒரு சின்ன பையன். அப்படி இருந்த தளபதி அதிகம் பேச மாட்டார். அவர் தேவைகளை ஆனால் அதிலே உறுதியாக இருந்து பெற்றுக் கொள்வார் என்ற மனப்பக்குவம் உள்ளவர். இவர் சினிமாவுக்கு லாயக்கில்லை என்று மிகப்பெரிய இயக்குநராக இருந்து எஸ். அவர்கள் நினைத்திருக்கிறார். அதுதான் விந்தை. ஆனால் தளபதியிடம் ஒரு குணம் உண்டு. அது அவருடைய அமைதி என்பது என்னவென்று சொன்னால் கூர்ந்து நோக்குது. ஒரு விஷயம் உண்டு. அறிஞர் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், இப்படி சொல்கிறார்: யார் மிகுந்த சிந்தனையாளர் தெரியுமா? யார் அதிகமான மௌனத்தை, யார் அதிகமான சிந்தனா சக்தியை படைத்திருக்கிறானோ, வார்த்தை குறைவு உள்ளவன் வாழ்க்கை நீளம் என்று சொல்கின்றார். ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள் மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காப்பியங்கள் பல படைத்தவர்களும், காவியங்கள் பல உருவாக்கியவர்களும், அல்லது சரித்திரங்களை பல செய்தவர்களும் தாங்கள் அந்த விதை உறக்க காலம் என்று சொல்கின்றமே, அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொண்ட காலத்திலே அமைதிதான் அவர்களுடைய ஆயுதம். மிகப்பெரிய அமைதியையும், ஏன் இந்த உலகையே ஆட்டி படைத்த ஹிட்லர் கூட தான் வார்த்தைகள் மிகவும் அமைதியானவர். அவர் வழியிலே அவர் மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சர்வாதிக போக்கில் இருக்கக்கூடியவர். அதையெல்லாம் தாண்டி காரல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்கள் வார்த்தையை அளந்து பேசக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களை பேச வைக்கும், மற்றவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிலே போற்றப்பட்ட உயரங்களை கொண்ட அத்துணை பேரறிஞர்களும் சாதனையாளர்களும் உலக அளவில் நான் சொல்வது, தன்னுடைய வார்த்தைகளிலே மௌனத்தை சாதித்து இந்த நாட்டிற்கான மிகப்பெரிய புரட்சிகளை செய்தார்கள் இல்லையா? புரட்சியாளர்கள் என்று சொல்கின்றனர் இல்லையா? பேரறிஞர் அம்பேத்கர் கூட வார்த்தை என்பது மௌனம், அவர்களுடைய வார்த்தை மொழி மௌனம் என்பதை தங்கள் மொழியாக வைத்துக் கொண்டவர்கள். தளபதி ஆனால் தேவையான நேரங்களில் தேவையானதை பேசக்கூடிய சக்தி படைத்தவர் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அவருடைய குட்டி கதை என்பது மிகவும் பிரபலம். இந்த குழந்தை தன்னுடைய தங்கை மேல ரொம்ப பாசமும் பரிவும் அன்பும் கொண்டவர். சின்ன வயசுல அவர் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா தங்கை வித்யா மேல் உயிரை வச்சிருக்காரு. அவங்க வீட்டுல இருக்க ஒரு சின்ன அழுக்கு கூடையில அந்த தங்கையை தூக்கி வச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு ஆடுறதா அவருடைய வேலை. ஒரு முறை தவறி கீழே கூட விழுந்துட்டாரா, கடவுளர்களால் ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் தளபதி அதற்காக மிகவும் மன வருத்தப்பட்டிருக்கார் தந்தை தாயிடம் போய். இப்படி
அன்பு கொண்ட ஒரு அண்ணன், ஆசீர்வாதத்தை விரும்பும் ஒரு மகன், தாயுடைய அரவணைப்பில் தாயுடைய சாப்பாட்டிற்காக தட்டேந்து நிற்கும் மகன். இப்படி நம் தளபதியுடைய இளமை காலம் என்பது சுவாரஸ்யமானது. படிப்பிலும் சரி, அவர் என்ன படிக்க வேண்டும் நினைக்கின்றாரோ, அவர் எந்த அளவு அவருடைய சக்தி இருக்கிறதோ அதை திறன்பட படித்து விடுவார். இப்படியும் நீங்கள் யோசிக்கலாம். யார் ஒருவர் மெத்த படிக்கிறார் என்பதை தாண்டி கிடைத்ததை படிக்கிறார், படிப்பதை தன்னால் என்ன முடியும், என்னுடைய உயரம் என்ன, என்னுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, அதை தெரிந்து அதற்குள்ளே விளையாடுபவர்கள் தான் வெற்றியாளர்கள். எல்லாவற்றையும் விளையாடுபவர்கள் வெற்றி அல்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஸ்கார்ஸ் who play all games master in all none in one என்று சொன்னால், எல்லா விளையாட்டுகளையும் விளையாடினா தோற்று விடுவோம். எனக்கு தெரிந்த அளவிலே ஒருவன் விளையாட்டை விளையாடுகிறான் என்றால் அவன் வெற்றியாளராக உருவாகிறான். இதுதான் சரித்திரம் சொல்லக்கூடிய உண்மை. அப்படி சரித்திரத்திலே இது சங்க இலக்கிய புருஷர்கள் சொல்லக்கூடிய சங்க இலக்கிய பாடல்களிலே நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உலக இலக்கியங்களிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஷேக்ஸ்பியர் வரிகளிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மிகப்பெரிய புரட்சியாளர்கள் என்று இந்த உலகத்தை புரட்டி போட்டவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மொழி என்பது மௌனம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு தயாரிப்பு நிலைக்கு ஆளாகிறார்கள். A great speaker must be a great listener, great observer, great thinker, great reader. He maintains silence என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால், ஒரு சிந்தனையாளன் சிந்தனை என்பதே சலனம் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து தொலைநோக்கும் பார்க்கின்ற பார்வை வரும். எப்பொழுது வரும் தெரியுமா? நீ உற்று நோக்கும் சக்தி படைப்பவனாக இருந்தால். எப்பொழுது இந்த உற்று நோக்கும் சக்தி வரும்? நீ உற்று நோக்கும் சக்தி என்பது நீ சிந்தனா சக்தியை விரிவுபடுத்தும் போது வரும். சிந்தனா சக்தி எப்போது விரிவுபடும்? அமைதியாக்கின்ற பொழுது விரிவுபடும். அப்ப நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், தொலைநோக்கு சிந்தனை வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்தால், உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், ஸ்லீப்பிங் சீட் என்று சொல்லக்கூடிய விதை உறக்க காலம் என்று சொல்கின்றோமே, அதாவது உங்களுடைய தயாரிப்பு நிலை போது மௌனம்தான் உங்கள் மொழியாக இருக்க வேண்டும். அத்தகைய மொழியை கொண்டு இந்த உலகையே இன்றைக்கு பேச வைத்திருக்கிறார் எங்கள் தளபதி, எங்கள் உயிர் அண்ணன். எங்களுடைய உணர்வும் உடலும் ரத்தமும் சதையும் அறுவரு பொருளும் அத்தனையும் அடங்கியவர் எங்கள் தளபதி. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தளபதி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்களே இவங்கதான் ரசிகர் நினைச்சிட்டு இருக்காங்க. தளபதிக்கு கண்டு 1000 காணாயிரம் என்று சொல்லக்கூடிய அளவு ரசிகர்கள். அது கண்டு கோடி காணாது கோடி என்று வைத்துக் கொள்ளலாம். எப்படின்னா, இன்றைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்தவங்க போனவங்க தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் தளபதியினுடைய உணர்வு அப்படியே இழையோடி கிடக்கு. பாருங்க, மிகப்பெரிய அரசியல் கட்சியில ஒரு தலைவராக இருப்பாங்க, பதவியெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களை அறியாமலே தளபதியை பத்தி பேசும்போது அவருடைய நற்புணங்களை பேசுவாங்க. நீங்க இப்ப சமீபத்துல கூட சில பெரிய இயக்கங்கள்ல இருந்து கட்சியில இருந்து பேட்டி கொடுக்கிற தலைவர்களோட தளபதி இடத்துல அவர்களை அறியாமல் அந்த அன்பு வெளிப்படும். காரணம் என்ன? அவர்களும் தளபதியை ரசிக்கிறார்கள் என்பதுதான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, அதை போல இது மாற்றான் தோட்டத்து மல்லிகை அல்ல, தமிழகம் என்னும் தோட்டத்திலே மலர்ந்த மல்லி. இந்த மல்லி தமிழ் பேசும் நல்லுரையில் உலகம் முழுவதும் மணக்கும் மல்லி. இது மதுரை மல்லி போன்ற மணக்கும் மல்லி. இந்த மல்லிதான் நமது தளபதி. இப்படி தந்தை மேல் பாசமும் தாய் மேல் பாசமும் தங்கை மேல் பற்றும் கொண்ட தளபதி தன் தங்கையை இழந்த பொழுது சொல்லல்லா துயரங்களை சந்தித்தார். சொல்லல்லா துயரங்களை சந்தித்த பொழுது அவருடைய தந்தையார் ஒரு முடிவெடுத்தார். தளபதியை புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவராக, இந்த லுக்கீமியா என்ற நோயினால் பாதித்து மரணமடைந்தாரே நம்முடைய மகள், இந்த மரண செய்தி, இந்த மரண வடு அந்த குடும்பத்தை ஆட்டி படைத்தது. அப்ப தளபதி அவர்கள் ஒரு மாபெரும் மருத்துவராக உருவ வேண்டும் என்ற விதையை அவர் மீது தூவி தந்தை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் காலத்தந்தை என்ன நினைத்தார் தெரியுமா? தமிழகத்திற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று காலத்தந்தை நினைத்தார். நம்மை படைத்த, உங்களை படைத்த, இந்த காலத்தை படைத்த, இவ்வுலகை படைத்த, உணர்வை படைத்த, இந்த இனத்தை படைத்த, ரத்தத்தை படைத்த, சதையை படைத்த, அறுவரு பொருள்களை படைத்த, பிறப்புக்கும் எல்லா உயிர்களையும் படைத்த இந்த படைத்த இறைவன் காலம் என்கின்ற தந்தை எங்களுக்கு, காலம் என்கின்ற தந்தை எங்களுக்கு தலைவன் வேண்டும் என்றதனால் அவருக்கு சினிமா என்கின்ற ஆசையை கொடுத்தார். அதிலும் அவர் ஆழ்ந்து சிந்தித்தார். தந்தையாருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறைக்கு 1000 முறை சிந்தித்துதான் ஒரு முடிவை எடுப்பார் தளபதி.
அது சிலருக்கு எரிச்சலை கூட ஊட்டும். ஆனால் அந்த முடிவு சரியானதாக இருக்கும், வெற்றியை நோக்கி இருக்கும். செய்ததை அவர் படங்களில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? நான் ஒரு முடிவு செய்து விட்டால் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதுதான் தளபதியோட குணம். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். பாருங்க, வெற்றி என்கின்ற படத்தில் ஆரம்பித்த அவருடைய பயணம் இன்று தமிழக வெற்றி கழகம் என்று இருக்கிறது. அவர் கதாநாயகனாக அறிமுகமானது நாளைய தீர்ப்பு என்கின்ற படம். நாளைய தீர்ப்பை எழுதுவதற்கு தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். தளபதியினுடையது படித்தவர்கள், பண்பாளர்கள், இந்த உலகளாவும் வியாபித்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள், பெரும் தனக்காரர்கள், வயது வித்தியாசமற்றவர்கள், மிகப்பெரிய அரசு பதவியிலே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பதவி வகித்த மாற்று கட்சி அன்பர்கள் அல்லது மாற்று கட்சியை நடத்துகின்ற தலைவர்கள், அத்துணை பேருடைய அன்பு நாயகன், ஆசை நாயகன், அனைவருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய எங்கள் தளபதி, எங்கள் உயிர், எங்கள் தளபதியோடைய பிறந்த தினம். இந்த தமிழகத்தில் நடந்த துக்கங்கள் காரணமாக தளபதி பிறந்த தினத்தை அந்த அப்பாவிகள் ஏதோ ஒரு வகையில், எந்த வகையில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதல்ல, ஆனால் பாதிப்பு என்பது பாதிப்பு தானே. அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லி உதவிக்கரம் நீட்ட சொல்லி இருக்கிறார்கள் தளபதி. இந்த தொண்டர்கள் இதையும் தாண்டி தளபதியுடைய சொல்லை கேட்டு உடனடியாக செங்கல்பட்டைச் சேர்ந்த சகோதரர் வழக்கறிஞர் என்பவர் விழுப்புரம் மாவட்ட பொருளாளரிடம் சென்று பணம் கொடுத்து இதற்காக உடனடியாக நிதி செய்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொண்டர்கள் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து வருகிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இந்த பொன்விழா தளபதி நாளை தமிழகத்திலே தலைவராக, தமிழகத்தினுடைய முதல்வராக உருவாகிவிட்டார், உருவாகிறார். உறுதியாக தமிழகம் காணும் ஒரு தங்க தமிழக தலைவனாக உருவாகிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. புதிய தமிழகம் படைப்போம், புதிய தமிழகத்தை படைப்போம் என்கின்றதான் தலைமையுடைய சிந்தனை. அதுதான் எல்லாருக்குமே அவர் சொல்லக்கூடிய செய்தி. அவர் தேவையான நேரத்தில் வாழ்த்து மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கும் துணையாக வந்து நிற்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். கள்ளக்குறிச்சி நாயகனாகவும் எங்கள் தளபதி தலைநிமிர்ந்து நிற்பார். ஏழை எளிய மக்களுடைய பங்காளன் அவர் என்பதையும் நிரூபித்து காட்டக்கூடியவர் தான். இதையெல்லாம் தாண்டி ஒரு முத்தாய்ப்பான செய்தி இந்த 50வது பிறந்த நாளிலே இருக்கிறது. நீங்களும் நானும் எதற்காக ஆசைப்படுகின்றோம்? என் வீட்டு சொத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் புது புது வீடுகளை கட்ட வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும். போதையற்ற தமிழகம், இலவச கல்வி கொண்ட தமிழகம், ஏழைகளற்ற தமிழகம், கடன்களற்ற தமிழகம், தொழிற்சாலைகளும் தொழில்களும் நிறைந்த தமிழகம், வேலை வாய்ப்புகள், உடனடி வேலை வாய்ப்புகள் கொண்ட தமிழகம், இப்படி அனைத்து விதத்திலும் தன்னிறைவடைந்த ஒரு தமிழகம், பொருளாதார சீர்களிலிருந்து ஒரு மீண்ட தமிழகம், ஒரு புதிய தமிழகம், பெண்களில் கண்ணீரை துடைக்கக்கூடிய தமிழகம், ஏழை எளியவர்களில் கண்ணீரை துடைக்கக்கூடிய தமிழகம், முதியவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தமிழகம், படித்தவர்கள் பண்பாளர்களுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய தமிழகம் படைப்பதற்காகத்தானே தளபதி இந்த 50லே நாம் சபதம் ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கிறது. நம் தளபதி, உங்கள் தளபதி, என்னுடைய தளபதி, உலகத்திற்கே தளபதி, உலக மக்கள் போற்றும் தளபதி, தமிழினத்தின் தளபதி, நாளை தமிழகத்தின் முதல்வர் தளபதி, மக்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் தங்க தலைவன் எங்கள் தளபதி, எங்கள் தளபதி, எங்கள் தலைவன், எங்கள் தளபதி வெற்றி கழகத்தின் தளபதி மட்டுமல்ல, உங்கள் வீடுகளின் தளபதியும் கூடதான். அத்தகைய தளபதி இன்றைய 50வது பிறந்த நாள் காண்கிறார். நிரந்தர தமிழகத்தினுடைய தலைவனாக உருவாவதற்கான அச்சாரம் என்று போடப்படுகிறது. தமிழகத்தினுடைய சிம்மாசனத்திலே அழகு பார்ப்பது மட்டுமல்ல, இந்த தமிழினத்தையே சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கக்கூடிய தலைமையும் இந்த தமிழினமே போற்றக்கூடிய நாலுலகும், ஈருலகும், வேறுலகும், அனைத்து நாடுகளும் ஒரு முன்னுதாரண ஆட்சியை, ஒரு காட்சி மாற்றத்தை, பெயரளவு காட்சி மாற்றம் அல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது எப்படி என்பதை உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகுக்கே உணர்த்தக்கூடிய ஒரு தன்னிறைவான விஞ்ஞான வளர்ச்சி கொண்ட ஒரு மாற்று அரசியலை நோக்கி ஒரு மாற்று சிந்தனை கொண்ட இளைய சமுதாயங்களுக்கு வழிவிடக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை, ஒரு நல்ல தமிழகத்தை படைக்க வரும் எம் தளபதியினுடைய 50வது பிறந்த நாளிலே நாம் சபதம் ஏற்போம். தமிழினம் காப்போம், தளபதியை தமிழகத்தின் முதல்வன் ஆக்குவோம். எங்கள் தளபதி என்றும் தளபதி, எதிலும் தளபதி, வெல்வார் தளபதி என சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.